இருப்பது அல்போக், AALBORG. இது வந்து டென்மார்க்கில் இருக்கிற ஒரு நகரம். அங்கே வந்து அங்கே தான் இதை எடுக்கிறோம். டென்மார்க் வந்து ஒரு ஸ்கண்டினேவிய நாடு. ஒரு பக்கத்தில் ஸ்வீடன், நோர்வே. இது வந்து நோர்வேயை அண்மித்த பகுதி என்று நினைக்கிறேன். இங்கேருந்து நோர்வேக்கு போகிறதுக்கிட்ட அந்த அல்போக் என்ற இடத்துல பெருமளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடல் வந்து கன இடத்தில், அதாவது டென்மார்க் வந்து பல தீவுகளை கொண்டது என்று சொல்கிறார்கள். ஏறக்குரிய சிறிய சிறிய தீவுகள் உட்பட 1000 தீவுகளுக்கு மட்டில் இருக்கிறது என்று சொல்லி, கிரீன்லாந்து கூட இவர்களது உரிமையானதான். அது எங்கள் தூரத்தில் இருக்கிற இடம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கடலோடு சேர்ந்த பகுதி. நான் நினைக்கிறேன் வந்து இங்கே ஒரு பக்கத்தில் கடல் இருக்கும். இந்த இது வந்து ஆறல்ல கடல். இந்த கடலில் வந்து பெரிய கப்பல்கள் எல்லாம் போகுமாம் சில நேரங்களில். அந்த நேரத்தில் வந்து அந்த பாலம் வந்து திறந்து அந்த கப்பல்கள் போவதை வசதிப்படுத்தும் என்று சொல்கிறார்கள். பல இதே போன்ற பல பாலங்களும் இது என்னென்னு சொல்கிறது, இந்த ஒரு ஆறு போன்ற கடல் இணைப்புகளையும் கொண்ட நாடாக வந்து இது இருக்குது. நாங்கள் வேறு இடங்களில் இருந்து இதனுடைய தலைநகரம் கோப்பன்ஹேகனுக்கு போகும்போது, ஹேனிங் என்ற இடத்துல இருந்து கோப்பன்ஹேகனுக்கு போகும்போது இதே மாதிரி நான் நினைக்கிறேன் 3 பாலங்கள், அதில் சிலது பெரிய ஒரு பாலம், அது தொங்கு பாலம். அது வந்து அதற்கு கீழாலும் வந்து கப்பல்கள் செல்லக்கூடிய வகையிலே வந்து அதை அமைத்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல வெயில், அதாவது வசந்த காலம் தொடங்க போகிறது, குளிர்காலம் முடிந்து அவ்வாறான ஒரு காலப்பகுதி தான் இது. பாருங்கள், நல்ல அழகான நாடு. பெரிய கட்டிடங்களை காண்பது குறைவு. இது ஒரு நகரத்துக்குள்ளே வந்திருக்கபடியே தான் நாங்கள் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு காண்கிறோம்.